ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திஷ் வேர்ல்ட். இன்றைக்கி ஒரு ட்ராவல் விளாக் பார்க்கலாம். ட்ராவலோட சேர்த்து ஒரு ஷாப்பிங், அப்படியே சும்மா சுற்றிட்டு வரலான்னு கிளம்பணும். பிள்ளையார் சதுர்த்தி முடிஞ்சு எல்லாம் சூப்பராக பிள்ளையாரெலாம் கரைக்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. சரி, நம்மளும் கொஞ்சம் வெளியில் போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. பையனுக்கு பர்த்டே வருது, அதனால் அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும். பக்கத்து ஊருக்கு தான் கிளம்பிட்டோம். எப்பயும் போல் நாங்கள் துணி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, பக்கத்து ஊருக்கு போய் ஆகணும். வள்ளியூர் போயிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா போகிற வழியிலே அழகாக ஒரு பிள்ளையார் வெளியிலே வச்சுருந்தாங்க. வருஷம் வருஷம் அங்கே வச்சு கும்பிடுவாங்களாம். ரொம்ப அழகாக கிராண்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நம்ம நித்தியஸ்ரீ வேண்டுதலை பாருங்கள், என்ன ஒரு அழகாக பிள்ளையார்ட்ட வேண்டிகிட்டு இருந்தா. அப்புறம் கொஞ்சம் நேரம் தோப்புக்காரனெலாம் போட்டுட்டு அங்கே பாட்டெல்லாம் செம்மையாக போட்டிருந்தாங்க. பாட்டெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா பாருங்கள். இந்த மாதிரி வெளியிடங்களுக்கு அழைச்சிட்டு போகும்போது குழந்தைங்களுக்கு தண்ணி அறியாமலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் போல இருக்குது. அப்படியே துள்ளலோட ஜம்முன்னு கொஞ்சம் நேரம் அப்படியே சாமி கும்பிட்டு பக்கத்துலேயே ஒரு பால் பண்ணை இருக்குது, கோமதி பால் பண்ணைன்னு சொல்லிட்டு. எப்பயுமே நாங்கள் அங்கே தான் போயிட்டு இந்த மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், அதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டோம். எப்பயுமே அங்கே போனால் அங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணி அதை ருசித்து சாப்பிட்டுட்டு வருவோம். அதில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் போட்டு தருவாங்க. அந்த ஐஸ்கிரீம் போட்டு குடிக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப வருஷம் ஆச்சு நாங்கள் சாப்பிட்டு, அதனால் இன்றைக்கி போயிட்டு சாப்பிட்லான்னு போயிட்டோம். பிரியாவுக்கு ஐஸ்கிரீம் போட்டு தான் வேணும்னு ரொம்ப அடம் பிடிச்சி கேட்டால். ஏன்னா அவளுக்கு ஐஸ்கிரீமே வாங்கி தரதே கிடையாது. பொதுவாகவே நாங்கள் இப்போல்லாம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றதெல்லாம் விட்டாச்சு. ஃபஸ்ட்லாம் அடிக்கடி வெளியூர் போனால் இது சாப்பிட்டுட்டு வருவோம். கொஞ்சம் வருஷமாகவே விட்டாச்சு. பையனுக்கு ரொம்ப ஆசைப்பட்டதுனால போயிட்டு அதை அன்றைக்கி தான் சாப்பிட்டோம். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு உடனே அசோகா கிளம்பிட்டோம். அங்கே தான் நாங்கள் எப்பயுமே பர்ச்சேஸ் பண்ணுறது. எங்களுக்காகட்டும், யாருக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறதுனாலும் அங்கே தான் போய் ட்ரெஸ் எடுப்போம். இந்த தடவை பார்த்திங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா ஆடியிலே நிறையா பேர் எல்லாம் எடுத்திருப்பாங்க, ஆடி தள்ளுபடின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் போகலை. இப்போ கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் நித்யாவுக்கு. மற்றபடி எடுக்க வேண்டியதெல்லாம் விஷயம் ஒன்றுமே இல்லை. பர்த்டேக்காக நாங்கள் வந்து எடுக்க போயிருந்தோம். ஏதாவது முக்கியமாக அவனுக்கு எதாவது தேவைன்னாலும் வாங்கி கொடுத்து விடலாம் சென்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தனியாக போயிட்டு எங்கேயுமே எதுவுமே வாங்க மாட்டான். அதனால் சரி நாங்களே அவனுக்கு பர்ச்சேஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம். நாங்கள் உள்ளே என்ட்ரானோடனே நித்யஸ்ரீ வந்து உட்காந்துட்டா, அவளால் முடியல அப்படின்னு சொல்லிட்டா, கால் வலிக்குது அப்படின்ட்டு. அவள் அந்த ஸ்கூலில் விழுந்தது வந்து கால் கொஞ்சம் லேசாக வீக்கமாக தான் இருக்குது, ரொம்ப முடிய மாட்டேங்குது. ஒரு நேரம் இன்ட்ரெஸ்ட்டாக வந்துடுறா, கொஞ்சம் நேரம் சோர்ந்து போயிடுறா. அதனால் அவளை உட்கார வச்சோம். நாங்கள் உட்காந்துருந்த கிளம்புறதை பார்த்துட்டு உடனே அவளும் அவங்க அப்பா கூட வரேன்னு சொல்லிட்டு அடுத்ததில் வரலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி வந்துட்டு இருந்தா. இப்போல்லாம் பயப்படுறதே கிடையாது, எக்ஸலேட்டர்லாம் அழகாக ஏறி வந்துடுறா. நேற்று பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ போட்டது பாருங்கள், செம்ம ஆட்டம் போட்டிருந்தா. மோனிகான்னு எனக்கே அது தெரியாது. அப்புறம் டிவியில் ஓடுறத பார்த்துட்டு எழுந்து ஆட ஆரம்பிச்சிட்டா. அப்போ தான் சரி நான் வீடியோ எடுக்கட்டுமாம்மான்னா ஓகேன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப சந்தோஷமாக அவள் முகத்தை பார்த்துனீங்களா தெரியும், அவ்வளோ ஒரு ஆர்வமாக ஆடினா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால தான் அப்படியே வீடியோ எடுத்துட்டேன். இப்போலாம் அவள் டான்ஸ் பண்ணுறதே கிடையாது. அவளுக்கு டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே வீடியோக்கு பண்ண மாட்டேங்கிறா, வேணாம்மா அப்படிங்கிற மாதிரி. நானும் அதனால் அவளுக்கு இஷ்டம் இருந்தால் மட்டும்தான் வீடியோ எடுப்பேன். ஒரு இசையை கேட்டால் துள்ளி துள்ளி ஆடுற குழந்தைங்க இந்த மாதிரி ஸ்பெஷல் சைடுங்க. அதுவும் இவளெலாம் கேட்கவே வேணாம், அவ்வளோ ஒரு ஆட்டம் ஆடுவாள். இப்போ வந்து கொஞ்சம் வெக்கப்பறாளா என்னன்னே தெரியல. மெச்சூரிட்டி ஆனதுனால அவளுக்கு அந்த ஒரு ஷைனஸ் வருதா என்னன்னு தெரியல. அதனால் அவள் வந்து அதை விரும்பலை. ஆனால் இந்த மோனிகா டான்ஸ் வந்து தண்ணி அறியாமலே அம்மா வீடியோ எடுமா அப்படின்னா, அதனால தான் அப்லோட் பண்ணேன். செம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க, ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். ஒரு சிலர் வந்து ஓவர் சீன் போடுறா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஏன்னு தெரில, குழந்தை அவள் ஆடுறதுல என்ன தப்பு? அவள் வந்து நீங்கள் என்னுடைய நல்லதுக்கு சொல்கிறீங்க குழந்தைய ஆட விடக்கூடாதுன்னு. அவளே பாடுறது கிடையாது, நானும் வீடியோ எடுக்கிறது கிடையாது. ஆனால் வந்து அவளாக இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு ஒரு டான்ஸ் பண்ணும்போது அது வந்து ஓவர் சீன் அப்படின்னு வந்து சொல்கிறது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. 4 படி ஏறினா 2 படி காலை வாரி விடுற மாதிரியே தான் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவளுடைய அந்த சிரிப்பு, ஆனந்தம் இதெல்லாம் வந்து அந்த நேரத்துக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு ஆனந்தமாக இருந்தது. அதுதான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி அவள் ஆடி தான் நான் வீடியோ போடணுன்னுலாம் ஒன்றுமே இல்லை. ஏதோ நான் இந்த அதுமாதிரி ஸ்பெஷல் சைல்டுன்னு போடாதீங்க, நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்குறோம். பார்க்கும்போது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. அந்த மாதிரி நான் ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லி வீடியோ போடும்போது ஓரளவுக்கு அந்த ப்ராப்ளம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு அது யூஸ் ஆகட்டும் அப்படின்னு தான். எனக்குமே கஷ்டமாக இருக்கும், ஸ்பெஷல் சைல்டுன்னு போடக்கூடாது, என்ன இவ டவுன் சிண்ட்ரம் போடக்கூடாது அப்படின்னா பண்ண. யாருக்காவது ஒரு வீடியோ தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க தெரியாமலே போயிடும்.
இப்போது டவுன் சிண்ட்ரோம் இருக்க எனக்கெல்லாம் அப்போல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடையவே கிடையாது. நானாக தான் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வளர்த்து கொண்டு வந்தேன். ஆனால் இப்போ ஒரு மோட்டிவேஷ்னலாக என்ன பண்ணலான்னு நெறைய பேர் நெறைய வீடியோஸ் போடுறாங்க. அப்போ அதிலேயே நம்மளுடைய வீடியோ பார்த்து 2 பேருடைய உயிரை காப்பாத்திருக்கு அப்படிங்கும்போது, நான் ஸ்பெஷல் சைல்டு, டவுன் சிண்ட்ரோம் போட்டு ஹைலைட் பண்ணுறதுனால தான் வந்து 4 பேருக்கு யூஸ் ஆகுது. மற்றபடி எனக்கு அது போடுறதில இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. நீங்கள் என் நல்லதுக்கு தான் சொல்கிறீங்க. ரொம்ப சாரி. நானும் அவளை நிறுத்துறதுக்கு பார்க்குறேன். இன்னும் 2 வருஷம் அவள் நித்யஸ்ரீ சூப்பராக வந்துட்டான்னு நீ அதை நான் அந்த வேர்டை யூஸே பண்ண மாட்டேன். அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது நித்யஸ்ரீ நல்லா வந்துருவான்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு நாங்கள்லாம் பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டோம். கொஞ்சம் தான் நிறையலாம் ட்ரெஸ் வாங்கலை. அதனால் ஓரளவுக்கு முடிச்சுட்டு வந்தோம். வர வழியில பார்த்தீங்கன்னா 15,000. இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன இருக்குன்னே தெரியல. ஆனால் 15,000க்கு மேலே இந்த ட்ரெஸ்ஸு. அப்புறம் கொஞ்சம் நேரம் அதை வேடிக்கை பார்த்துட்டு, இவ்வளோலாம் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்து வாங்கணும்லாம் அவசியமே இல்லை. ஏன்னா குழந்தைங்க சீக்கிரம் வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. வளர்கிற குழந்தைங்களுக்குலாம் இவ்வளோ செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லை. நிச்சயமாக நாங்கள் விரும்ப மாட்டோம். பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு வந்து அப்படியே உட்காந்துட்டோம். அப்புறம் என்ன சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். ஏன்னா 1 ஹவர் ட்ராவல் ஆகும் எங்களுக்கு. போகும்போது இருந்த இன்ட்ரெஸ்ட்டு வரும்போது இருக்காது. ஏன்னா ரொம்ப சோர்ந்து போயிடும். அங்கே இங்கே அலைஞ்சி ஃபுல் ஏசியாக, அதனால் உடம்பெல்லாம் ஒரு மாதிரியாகவே இருந்தது. அவள் போகும்போது நடக்க மாட்டேன்னு சொன்னவ வரும்போது அவளுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோடனே அவளுக்கு ஒரு சந்தோஷம். அதை வச்சுக்கிட்டு ஒரே ஜாலி. அப்புறம் வெளியில் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து அதை வச்சு ஆட்டம் போட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இந்த பர்ச்சேஸ் முடிஞ்சுது. எப்படியும் இந்த தடவை ஹாப்பியான ஒரு பர்த்டே என் பையனுக்கு எல்லோரும் விஷ் பண்ணுங்க. எங்கள் கூட இருக்க மாட்டான், ஆனால் அங்கே ஊரில் தான் இருப்பான். இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ண சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.